இரண்டாவது, தேவன் நம்மை போஷிக்கிறவராயிருக்கிறார். God is our provider. ரூத்துக்கு தேவையானதை எல்லாம் போவாஸ் கொடுக்கிறார். என்னிடத்துல வந்து நீ போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார். 14வது வசனத்துல, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றார். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஈசாக்கு பலி செலுத்த ஆபிரகாம் கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு ஆட்டை ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அங்கு முள்களிலே 3 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்தது. இது தேவைக்கு அப்புறமாக நடக்கிற விஷயம் இல்ல. உங்களுடைய தேவைகளின் அடிப்படையிலே தேவன் உங்கள் தேவையை சந்திக்கிறவர் அல்ல. தேவன் தன்னுடைய குணத்தின் அடிப்படையிலே உங்கள் தேவையை சந்திக்கிறார். அவர் நம்முடைய தேவையை சந்திப்பதற்காக நம்மை முந்திக் கொள்ளுகிறார். நமக்கு என்னது தேவை என்று ஏற்கனவே நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். நாம கேட்டு அழுது அப்புறம் தான் பெற்றுக்கொள்வோன்றது கிடையாது. ஏற்கனவே நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். தேவன் நம்மை பராமரிக்கிறவர் என்பதில் அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்கிற எல்ஷடாய் அவர் போதுமானதுக்கும் அதிகமானவராய் இருக்கிறார். அங்கேதான் ஆபிரகாம் பெயரிடுகிறான், யெகோவா ஈரா, தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். தேவனுடைய தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறார். இங்கே தேவைகளை எல்லாவற்றையும் போவாஸ் பார்த்துக் கொள்ளுகிறார். அவர் எப்படி பார்க்கிறார்? நாம இந்த ஜபத்தை செய்யறதுனால அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும் அப்படின்னு ஜபம் பண்றதுனால நாம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் ஏதோ அப்பப்பத்துக்கு தேவையானதை தருவாரு, அடுத்த நாள் வந்து தேவையானதை தருவாரு. இன்னைக்கு 5 ரூபா வேணும்னா 5 ரூபா தருவாரு, நாளைக்கு 10 ரூபா வேணும்னா 10 ரூபா தருவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே போவாஸ் காட்டுகிறார். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைக்கிறார். எங்கேயுமே மீதம் எடுக்க வைக்கிறவர் அவர். 5 அப்பம் 2 மீன் தான், 5000 பேருக்கு கொடுக்கணும். நம்ம கொடுத்திருந்தா எப்படி கொடுத்திருப்போம்? ரொம்ப கவனமா இருந்திருப்போம். எப்போ இது வளர்றது நின்றுமோ, எப்போ பெருகிறது நின்றுமோ, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சொல்லு, எல்லாம் பாதி வயிற்று சாப்பிட சொல்லு, போற வழிக்கு தான் இது தர்றோம், அப்புறம் வீட்டுல போய் மீதி அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிலாம் பேசியிருப்போம். ஆனா அவர் தரும்போது பாருங்க, வரிசையா உட்கார வைக்கிறாரு, கொடுக்கிறாரு. மீதி 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. அவர் எங்கேயுமே குறை வைக்கிற தேவன் அல்ல, மீதம் எடுக்க வைக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவைகளுக்கு போக மீதியை தருகிறவர். அதனாலதான் ஏன் சொன்னார், நானும் ஜீவனை கொடுக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அவர் ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, பரிபூர்ணப்பட பண்ணுகிறவர். நீங்கள் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீர்கள் எண்ணத்தை உடையவர்களாயிருங்கள். Your picture about God decides your future. தேவனை குறித்து நீங்கள் என்ன படம் வைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் எதிர்காலம். தேவனை நல்லவராக, தேவனை போதுமானவராக, போதுமானதுக்கும் அதிகமானவராக பாருங்கள். தேவன் தம்மை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தன்னை எல்ஷடா என்று சொல்லுகிறார். எல்ஷடா என்றால் போதுமானதுக்கும் அதிகமானவர் என்ற அர்த்தம். போதுமானதுக்கும் குறைவாக ஒருபோதும் அவர் தருகிறது இல்லை. நம்மளை நிரம்பி கூட இருக்க விடுறதில்லை, நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர் அவர். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். 16வது வசனம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள் என்று சொல்லுகிறார். சிந்த விடுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் எப்பொழுதுமே நமக்காக சிந்த விட்டிருக்கிறார். நிறைந்து வழிந்து நாம் திருப்தி அடைந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு, எப்படி இந்த ரூத் கொண்டு போய் நகோமிக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவளுக்கு கொடுத்தாரோ, அதுபோல நமக்கும் கூட மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் கொண்டு போகிறார். God is our guider. God is our provider.